Dear students, last class we have seen the pollen on the stigma. அதாவது fertilizationல events of fertilization first என்ன பார்த்தோம், pollen to form the pollen tube in the stigma, அடுத்தது growth of the pollen tube in the style அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ pollen on stigmaல வந்து pollen grain will be placed on the stigma region, then it will be grow into a pollen tube. அந்த pollen tube வந்து how it will be travel into the style, அதுதான் வந்து என்னது growth of pollen tube in the style அப்படின்றது. ஓகேவா. ஸோ தட் மே பி டிபெண்டட் அப்பான் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல். தெர் ஆர் 3 types of style: halo or open style, then solid style. See here, halo or open style, solid style or closed style, solid or half closed style. There are 3 types of styles. அந்த ஸ்டைல் அப்படின்றது என்னது சூலாக குழாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஹாலோ டைப் அப்படின்னா என்ன, ஹாலோ அப்படின்னா என்ன, இட்ஸ் எ எம்டி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா. இப்போ பேம்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ஹாலோ ஆர் ஓப்பன் டைப் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஹாலோ டைப் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஹாலோ டைப் ஸ்டைல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி மோனோகார்ட்ஸ். ஓகேவா. அந்த மோனோகார்ட்ஸில் வந்து ஹாலோ டைப்பாக இருக்கும் பொழுது நடுவில் கேப் இருக்கிறனால என்ன ஆகும், இட் வில் பி செக்ரியேட்டிங் சம். The canal is lined by a single layer of glandular canal cells. அதாவது glandular அப்படின்னா என்னது, ஒரு விதமான இட் வில் பி செக்ரியேட்டிங் சம் மியூசிலேஜியஸ் சப்ஸ்டான்சஸ். அந்த glandular cells அப்படின்றது சுரப்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேனல் வந்து என்னாகும், அதோட சைடு வால்ஸில் எல்லாமே glandular tissues and cells இருக்கும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தட் glandular cells it secretes some mucilaginous substances. That mucilaginous substances helps the pollen tube enter into the ovule. அந்த ஓவியூல்குள்ளே pollen tube என்டர் ஆகிறதுக்கு அந்த மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து என்னது ஹாலோ டைப் ஆர் ஓப்பன் டைப்ஸ் ஸ்டைல். நெக்ஸ்ட் வந்து சாலிட் டைப் அப்படின்றது என்னென்னா, அந்த சப்ஸ்டான்சஸ் இருக்கு இல்லையா, அந்த சப்ஸ்டான்சஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட். See, the secretion substances contain carbohydrate, lipid and some enzymes, acid phosphatase, then esterase. இந்த என்சைம்ஸ்லாம் இருக்கும். நம்ம கீமோட்ரோஃபி அப்படின்னு கீமோட்ரோஃபிசம் அப்படின்னு ஒன்று படித்தோம் 10th ஞாபகம் இருக்கா. கீமோட்ரோஃபிசம்னா என்ன, the pollen tube enters into the style அப்படின்னு படித்தோம் இல்லையா. அதாவது டுவோர்ட்ஸ் த கெமிக்கல்ஸ், மூமெண்ட் டுவர்ட்ஸ் த கெமிக்கல்ஸ் தான் வந்து கீமோட்ரோபிசம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்க, போலன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கீமோட்ரோபிசம் அப்படின்றது என்னென்னா, இந்த கெமிக்கல்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் தி கிளாண்டுலார் கேனல் செல்ஸ், அதாவது டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய செக்ரியேஷன்ஸ் தான் வந்து அதில் என்ன இருக்கும், கார்போஹைட்ரேட், லிப்பிட், சம் என்சைம்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் எ கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ் தட் வில் பி அட்ராக்ட் தட் போலன் டியூப் வில் பி க்ரோ டுவர்ட்ஸ் தி chemical region. So that will be enter into the ovule. Okay, next one the solid style or closed style, closed type of styles. ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி மோஸ்ட் ப்ராபப்ளி இன் தி டைகாட்டில் இருக்கும். இங்கே சாலிட் அப்படின்னா என்னென்னா, தெர் இஸ் நோ ஹாலோ ரீஜன், அதாவது வெற்றிடம் நடுவில் இருக்காது. தட் வில் பி சென்ட்ரல் கோர் ஆஃப் எலாங்கேட்டட் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்டு டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூஸ். அந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை ஃபுல்லாக என்ன இருக்கும், அதாவது அந்த கேப் ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூஸ்னால வந்து ஆக்குப்பை ஆகிருக்கும். அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூஸ்க்கு நடுவில் வந்து என்ன ஆகும், இட் வில் பி போலன் டியூப் வில் பி ட்ராவல் intermediator of the transmitting tissues. Okay, this equivalent to the lining cells of hollow style and does the same function அப்படின்னா என்ன, it will be allow the pollen tube to grow inside within it. It contains also smaller similar to this content of those cells. The pollen tube grows through the intercellular spaces of the transmitting tissues. Next is semi solid style அப்படின்னா half closed style. செமி சாலிட் அப்படின்றது என்னென்னா, திஸ் இஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் சாலிட் அண்ட் ஓப்பன் டைப். ஃபுல்லாக வந்து இட் மே பி ஓப்பன் ஆர் மே நாட் பி க்ளோஸ்ட். ஓகேவா. அதாவது எய்தர் ஓப்பன் ஆர் நார் க்ளோஸ்டாக இருக்கும். செமி சாலிட் அப்படின்னாக்குள்ளார லைனிங் டிஷ்யூஸ் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் என்னவாக இருக்கும், அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூஸும் இருக்கும். பட் இட் வில் பி கிராண்டுலார் டிஷ்யூஸ் இருக்கும்பொழுது என்னாகும், இட் மே பி செக்ரியேட்டிங் சம் என்சைம்ஸ். So that will be, and that substances will be help the pollen tube to enter easily into the ovule. Okay, so this type of ovule is called a semi solid type of ovule style. Okay va. இந்த மூணு ஸ்டைலில் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து இட் வில் பி ப்ரெசன்ட் இன் பிளான்ட். ஸோ
the pollen tube will be enter through the style into the ovule. Okay va? So just அடுத்தது வந்து என்னது entry of pollen tube into the ovule. Third event of fertilization என்னது entry of pollen tube into the ovule. ஸோ இதுதான் வந்து இந்த வருஷம் இப்போ மார்ச் மாதம் டெஸ்ட் எழுதுனாங்க இல்லையா, அந்த மார்ச் மாதம் பப்ளிக் கொஸ்டின்ஸில் 5 மார்க் கொஸ்டின் இது தான் கேட்டிருந்தாங்க. என்ட்ரி ஆஃப் பாலன் டியூப் இன்டு த ஓவியூவில் வந்து அந்த 3 டைப் போரோகாமி, சலாசோகாமி அண்ட் மீசோகாமி, அதுக்கு 3 மார்க்கு. வித் இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சிங்கன்னா 2 மார்க்கு. வெரி சிம்பிள் கொஸ்டின் பட் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு தி ஓவியூல், அந்த போலன் டியூப் வந்து ஹவு இட் வில் பி என்டர் அப்படின்னா, there are 3 types of pollen they enter into the ovule. அதாவது porogamy. porogamy அப்படின்றது என்னென்னா, there are 3 types. what are they? porogamy, then salasogamy, then mesogamy. இந்த porogamy அப்படின்றது என்னென்னா, when the pollen time enter through the micropyle. இதுதான் வந்து என்னது மைக்ரோபைல். போலன் டியூப் வந்து மைக்ரோபைல் அந்த ஹோல் வழியாக if it is enter into the embryo sac இருந்தது அல்லது ஓவியூல்குள்ளே என்ட்ரி ஆச்சு அப்படின்னா such a type of entry is called porogamy. okay, have you understood? por அப்படின்னா என்னது, இந்த மைக்ரோபைல் ரீஜன். ஸோ அந்த போலன் டியூப் வந்து மகரந்த குழல் சூழ்துளையின் வழியாக சூலகத்தை அந்த ஓவியூவில் வந்து அடையிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் வந்து என்னது போரோகாமி. நெக்ஸ்ட் வந்து சலாசோகாமி. சலாசல் ரீஜன் அப்படின்றது என்னது, இது வந்து மைக்ரோபைலார் ரீஜன், இது வந்து என்னது சலாசல் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. த போலன் டியூப் விச் இஸ் என்டர் இன்டு தி சலாசல் ரீஜன். ஸோ இந்த சலாசல் ரீஜன் வழியாக வந்து என்டர் ஆகக்கூடியது தான் வந்து என்னது சலாசோகாமி. when the pollen tube enters through the salasa, that type of that is called salasogamy. next வந்து மீசோகாமி. மீசோகாமி அப்படின்றது என்னென்னா, மீசோ அப்படின்னா என்னது இன் பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். ஸோ போரோகாமி அப்படின்றது, ஸோ இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடியது போரோகாமி, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது சலாசல். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடியது, அதாவது இது என்னது, இது ரெண்டுமே வந்து என்னது இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த போலன் டியூப் வில் பி என்டர் வித் த இன்டெகுமெண்ட், வித்தின் த இன்டெகுமெண்ட். இந்த இன்டெகுமெண்ட் வழியாக இந்த போலன் டியூப் வந்து என்டர் ஆச்சு ஓவியூல்குள்ளே அப்படின்னா such a type is called mesogamy. okay, so mesogamy is pollen tube enters through the integument. ஓகேவா, இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா தேர்ட் ஈவெண்ட் முடிஞ்சிருக்கு. அதாவது இது ரிப்பீட்டட் 5 மார்க் பப்ளிக் கொஸ்டின். ஓகேவா, ஸோ இது வந்து இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருக்கிறாங்க. அதனால் அடுத்த வருஷம் கேட்க மாட்டாங்கன்றதுலாம் கிடையாது. இட் இஸ் எ பப்ளிக் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு தி எம்ப்ரியோ சாக். இப்போ வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்து தெரியும் ஓவியூல் இருக்குது. இந்த ஓவியூல்குள்ளே தான் வந்து எம்ப்ரியோ சாக் இருக்கும். எம்ப்ரியோ சாக்கில் தான் எக் செல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சினர்ஜிட்ஸ் இருக்கும், ஆன்டிபோடல் இருக்கும். ஞாபகம் இருக்கா ஓவியூலோட ஸ்ட்ரக்சரு? இது வந்து செகண்டரி நியூக்ளியஸ் இருக்கும். தென் இந்த மாதிரி என்னது இருக்கும், இன்டெகுமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் ஓவியூல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஓவரி, அதாவது போலன் டியூப் வந்து ஏதாவது சலாசோகாமியோ அல்லது மீசோகாமி வழியாகவே எங்கே இருந்திருக்கு, ஓவியூல்குள்ளே வந்து என்டர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இட் ஹாஸ் டு என்டர் இன்டு தி போலன் சாக். pollen tube will be enter into the embryo sac. இந்த embryo sac-குள்ள வந்து it has to be entered. So the pollen tube, irrespective of the place of entry of pollen tube into the ovule, it enters the embryo sac at the micropylar end. The pollen enters into embryo sac directly into one of the synergids. ஸோ மைக்ரோபைலார் எண்டில் நுழையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபபிளி ரேர் கேசஸில் தான் வந்து இந்த சலாசோகாமியும் மீசோகாமியும் நடக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி எல்லா பிளான்ஸ்லையுமே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த போரோகாமி டைப் ஆஃப் என்ட்ரி தான் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி என்ட்ரி ஆகும் பொழுது இந்த என்னது, இது வந்து என்னது ஆன்டிபோடல்ஸ் சினர்ஜிட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னது எக்ஸெல், இது வந்து எக்ஸெல்லு, இது வந்து சினர்ஜிட்ஸ். ஸோ அந்த போலன் டியூப் வந்து இட் வில் பி என்டர் த்ரூ தி சினர்ஜிட் and it will be the pollen tube synergid-குள்ளே enter ஆனோடனே it will be liberated the male gametes. ஓகேவா, ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, after reaching the embryo sac a pore is formed in pollen tube, then it will be apex, just begin the apex. The content of the pollen tubeல என்னென்ன இருக்கும், ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு இதுதான் வந்து என்னது போலன் கிரெயின் அப்படின்னா
போலன் டியூப் வந்து என்ன இருக்கும்? வெயிட் ஜஸ்ட் a minute. ஸோ போலன் டியூப்பில் வந்து டியூப் நியூக்ளியஸ் இருக்கும், 2 மேல் கேமெட்ஸ் இருக்குது. இதுதான் மேல் கேமெட்ஸ், இது வந்து டியூப் நியூக்ளியஸ் இல்லையா? ஸோ இந்த போலன் டியூப் வந்து எம்ப்ரியோ சாக்கில் என்டர் ஆனோடனே இட் வில் பி லிபரேட்டட் தி மேல் கேமெட்ஸ். மேல் கேமெட்ஸை லிபரேட் பண்ணும் பொழுது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், வாட் டைப் ஆஃப் ஃபர்டிலைசேஷன்ஸ் வில் பி அக்கர் இன் தி ஆஞ்சியோஸ்போம்ஸ்? டபுள் ஃபர்டிலைசேஷன். டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது என்ன சொன்னோம்? அதை முதல்ல சொன்னது யார்? எஸ்ஜி நவாசின் அப்படின்றவர் டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்றத சொன்னார். எல் கொஹார்ட் அப்படின்றவர் 1898ல் 99லையும் லில்லியம் அண்டு ஃப்ரிட்டிலேரியா அப்படின்ற 2 பிளான்ட்டில் வந்து போத் த மேல் கேமெட்ஸ் ரிலீஸ்டு ஃபார்ம் தி மேல் கேமெட் ஆஃப் ஃபைட் ஆர் இன்வால்வ்டு த ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொன்னார். லில்லியம் அப்படின்றது என்னது? லில்லியேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டில் வந்து இந்த டபுள் ஃபர்டிலைசேஷனை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது டபுள் ஃபர்டிலைசேஷனாக என்ன சொன்னோம்? இங்கே 2 மேல் கேமெட் இருக்கு இல்லையா? இந்த ஒரு 2 மேல் கேமெட்டில் வந்து வாட் இஸ் கால்டு டபுள் சின்கம்மியும் நடக்கும், அதே மாதிரி என்ன நடக்கும்? ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்கும். சின்கம்மி அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு மேல் கேமெட் ஃபியூசிங் வித் தி எக் செல், இதுதான் வந்து என்னது? சின்கம்மி. ஓகேவா? ஃபஸ்ட்டு மேல் கேமெட்டோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும்? என்னாக இருக்கும். செகண்ட் எக்கோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும்? இது இரண்டும் இணைந்து உருவாகக்கூடிய ஜைகோட் வந்து 2N-ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து சின்கம்மி. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் மேல் கேமெட் இருக்கா? அந்த மேல் கேமெட் வந்து இங்கே செகண்டரி நியூக்ளியஸ்னு இருக்குதா? 2 நியூக்ளியஸ் இருக்குது இல்லையா? ஸோ செகண்ட் மேல் கேமெட்டோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் N, தென் இந்த செகண்டரி நியூக்ளியஸோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் 2N. ஓகேவா? அங்கே ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து என்னது? எண்டோஸ்போம். எண்டோஸ்போம் அப்படின்றது இட் இஸ் 3N இன் நேச்சர். எண்டோஸ்போமோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? 3N-ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, சின்கம்மியில் ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ இது 2 ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறனால தான் இதுக்கு என்ன பேர்? டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ இங்கே உங்களுக்கு டயக்ராமே நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துருக்காங்களா? ஃபெர்டிலைசேஷன் இன் ஆஞ்சியோஸ்போம்ஸ், அதாவது மேல் கேமெட் ஃபஸ்ட்டு மேல் கேமெட் நியூக்ளியஸோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் N-ம், தென் எக்ஸெல் வந்து N. எக்ஸெல் எங்கே இருக்குது? இந்த சினர்ஜிட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸெல்னும் சேர்ந்து என்ன உருவாகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அந்த ஜைகோட் வந்து 2N டிப்ளாய்டு இன் நேச்சராக இருக்கும். அந்த ஜைகோட் ஃபார்ம் என்னதை க்ரோ ஆகி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி நியூக்ளியஸ், செகண்ட் மேல் கேமெட். இந்த செகண்ட் மேல் கேமெட்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செகண்டரி நியூக்ளியஸ், மேல் கேமெட்டோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் N, இதோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் 2N, டிப்ளாய்டு. திஸ் இஸ் ஹேப்ளாய்டு, திஸ் இஸ் டிப்ளாய்டு. ஃபியூசன் ஆகி என்ன ஆகும்? ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்போம் வில் பி ஃபார்ம்டு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, இங்கே ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுனால தான் இதுக்கு என்ன பேர்? டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? The second gamete migrates to the central cell where it fuses with the polar nuclei. The fusion product the secondary nucleus and forms the primary endosperm nucleus. இதுக்கு இந்த endosperm என்ன பேர் அப்படின்னா primary endosperm nucleus அப்படின்னு பேர். அதோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும்? ஃபியூஷன் ஆஃப் 3 நியூக்ளியர் இருக்கிறனால இதுக்கு வந்து என்ன பேர்? ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது? ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்டியூரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். த க்ரோத் ஆஃப் போலன் டியூப் டுவர்ட்ஸ் த ஓவரி, ஓவியூல் அண்ட் எம்ப்ரியோ சாக் இஸ் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கீமோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். கீமோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன? நம்ம அந்த ஸ்டைலில் வந்து செக்ரியேட் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் தான் கீமோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ். த டாப் போலன் டியூப் ஆஃப்டர் ட்ராவலிங் த ஹோல் லென்த் ஆஃப் த ஸ்டைல் enters into the ovary locule where it is guided towards the micropyle of the ovule by structure called obturator. obturator அப்படின்றது வந்து என்னென்னா இந்த ஓவியூலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு என்ன, உங்களோட டயக்ராமில் இல்லை, ஓவியூலுக்கு மேலே இதுதான் ஓவியூல் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஆப்டியூரேட்டர்னு பேர். இந்த ஆப்டியூரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி புல் தி போலன் டியூப்
into the ovule. ஓகேவா? ஸோ இந்த அப்டியூரேட்டர் அப்படின்றது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இப்போ டபுள் ஃபெர்டிலைசேஷன், இப்போ ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் ஈவெண்ட் பாலினேஷன், அதில் செல்ஃப் பாலினேஷன் பார்த்தோம், கிராஸ் பாலினேஷன் பார்த்தோம். அடுத்தது ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றதுல வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். இப்போ ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு என்ன உருவாயிருச்சு? எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிருக்கு, எண்டோஸ்போம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? அடுத்தது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு பகுதி இப்போ இதெல்லாம் 10th நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் அப்படின்றது என்ன? இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ விச் வில் பி டர்ன், அதாவது பெட்டல்ஸு செப்பல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அது ரிசப்டக்கிள் பிகம்ஸ் ஃப்ளஷி அண்டு எடிபிள் அரவுண்ட் த ஃப்ரூட் என்க்ளோசிங் த சீட்ஸ் ஆஸ் இன் பைரஸ் மேலஸ். ஆப்பிளில் வந்து என்ன இருக்கும்? நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஆப்பிளோட போர்ஷன்ஸ் வந்து என்னது? தலாமஸ். தலாமஸ் அப்படின்னா என்ன? ரிசப்டக்கிள். பூத்தளம் வந்து என்னவாக மாறிடும் அப்படின்னா எடிபிள் போர்ஷனாக மாறிடும். அது வந்து பைரஸ் மேலஸ் ஆப்பிளில். தென் த கேலிக்ஸ் மே பர்சிஸ்ட் அண்டு என்லார்ஜ். கேலிக்ஸ் அப்படின்றது என்னது? இது வந்து என்ன? ஃபஸ்ட்டு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனில் வந்து இன்டகமெண்ட் வந்து என்னவா மாறிடும்? சீட் கோட்டாக மாறிடும். ஓவியூல் வந்து ஃப்ரூட்டாகவும், ஓவரி ஃப்ரூட்டாகவும், ஓவியூல் வந்து சீடாகவும் மாறும். இன்டகமெண்ட் வந்து சீட் கோட்டாக மாறிடும். ஓகேவா? இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. நீ கொஞ்சம் ஹையர் செகண்டரி லெவலில் படித்த அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் என்னென்ன மாறி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னது? தலாமஸ். இந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா? ஆப்பிளில் வந்து தலாமஸ் தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எடிபிள் போர்ஷன். அதுக்கு நடுவில் வந்து ஆப்பிள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே ஒரு என்னது அந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா? இதுதான் வந்து ரியல் ஃப்ரூட். இதுதான் ரியல் ஃப்ரூட்டு. இது வந்து தலாமஸ். ஸோ தட் ஆப்பிள் இஸ் கால்டு ஜூடோ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம், பொய்க்கனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது கேலிக்ஸ் மேபி பர்சிஸ்டன்ஸ் இன் தி என்லார்ஜ். சொலானேசிய ஃபேமிலியில் எல்லாமே வந்து என்னது? கேலிக்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது வந்து என்னது? பைசாலிஸ் அப்படின்றதுல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆன பிறகும் கேலிக்ஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு. இதுதான் வந்து என்னது? பைசாலிஸ். இதில் இதுதான் கேலிக்ஸ். அந்த புள்ளிவட்டமானது என்னவா மாதிரி இருக்குது? அந்த ஃப்ரூட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்குது. ஓகேவா? இந்த ஃப்ளார் ஸ்டாக் ஆர் ஆக்சிஸ் பிலோ த கைனீசியம் என்லார்ஜஸ் இன்டு எ ஜூசி பியர் ஷேப்டு பாடி விச் இஸ் எடிபிள் இன் தி அனகார்டியம் ஆக்சிடென்டேல். அனகார்டியம் ஆக்சிடென்டேல் அப்படின்றதுல வந்து முந்திரி இருக்கு இல்லையா? அதுக்கு பேர், அதோட பொட்டானிக்கல் நேம் தான் வந்து என்னது? அனகார்டியம் ஆக்சிடென்டல். அந்த முந்திரியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முந்திரி பருப்பில் வந்து இதுதான் வந்து எடிபிள் போர்ஷன். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னது? ஃப்ளார் இருக்கும் இல்லையா? என்னது? முந்திரி பழம் அப்படின்னு பார்த்துருக்கியா? அதில் வந்து ஜூசி பார்ட் இருக்கும். அந்த ஜூசி பார்ட் வந்து என்ன இருக்குன்னா, இட் இஸ் எ பியர் ஷேப்டு, பேரிக்காய் மாதிரியான ஒரு ஷேப் இருக்கும். அது என்ன அப்படின்னா ஃப்ளார் ஸ்டாக். பூக்காம்பும் வந்து கைனீசியம்க்கு கீழே இருக்கக்கூடிய பூக்காம்பு தான் வந்து அந்த ஃப்ரூட்டாக மாறி இருக்கும். தென் த பீரியாந்த் பிகம்ஸ் ஃப்ளஷி ஆஸ் இன் ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட்னா என்னது? பலாப்பழம் இருக்கு இல்லையா? அதில் வந்து எடிபிள் போர்ஷன் என்னது? பீரியாந்த். பீரியாந்த் வந்து என்னது? எடிபிள் போர்ஷனாக இருக்கும். அடுத்தது த செல்ஸ் present at the tip of the outer integument around the micropyle developed into fleshy structure called caruncle. Ricinus communis. Ricinus communis அப்படின்றது ஆமணக்கு. இந்த caruncle அப்படின்றது வந்து இட்ஸ் a 2 mark question. The cells present at the tip of the outer integument. ஸோ மைக்ரோபைலில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் இன்டெகுமெண்ட் வந்து, அவுட்டர் இன்டெகுமெண்ட்னா என்ன? அந்த விதை உரையார்ந்து என்னவாக இருக்கும்? ஃப்ளஷி ஸ்ட்ரக்சராக மாறி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து என்னது? கேரங்கிள். அது எங்கே இருக்கும் அப்படின்னா ரிசினஸ் கம்யூனிஸில் இருக்கும். தென் இங்கே இருக்குது இப்போ ராமணக்கு விதையில் இருக்கிறதுல கொட்டமுத்து பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுதான் வந்து கேரங்கிள். தென் த ஃபியூனிகுலஸ் டெவலப்ஸ் இன்டு ஃப்ளஷி ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஆஃபன் வெரி கலர்ஃபுல் அண்ட் கால்டு ஏரில். ஏரில் அப்படின்றது இந்த சீனி புளியாங்கான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கியா? பித்தகலோபியம் டல்சின்னு பேர் அதுக்கு. அதோட பொட்டானிக்கல் நேம் என்னது? பித்தகலோபியம் டல்சி. சீனி புளியாங்கா அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ வந்து அது சீசன். அதில் வந்து ஃபியூனிகுலஸ் டெவலப்ஸ் இன்டு எ ஃப்ளஷி ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஆஃபன் வெரி கலர்ஃபுல் அண்ட் கால்டு ஏரில். இதுதான் வந்து என்னது? ஏரில் அப்படின்றது. அது உள்ளே இருக்கக்கூடிய சீடு வந்து
இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடியது சீடு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பகுதி தான் வந்து என்னது ஏரில் அப்படின்னு வந்து ஏரில் கேரங்கிள் இதெல்லாமே வந்து 2 மார்க் கொஸ்டின், இன்டீரியர் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இதுக்கு பேர் என்னது பித்தகலோப்பியம் டல்சியில் இருக்கும். தென் the nucellar tissue is either absorbed completely by the developing embryo sac and embryo or small portion may remains as storage tissue. இங்கே வந்து நம்மளுக்கு எம்ப்ரியோவில் வந்து படித்தோம் இல்லையா, நியூசெல்லார் டிஷ்யூஸ் அல்லது நியூசெல்லர்ஸ்னு படித்தோம் இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சீட் வந்து டெவலப் ஆகும் பொழுது தட் வில் பி டேக்கன் ஃபார் இட்ஸ் ஃபுட் மெட்டீரியல், நியூட்ரிஷன்ஸாக அப்சர்வ் பண்ணிக்கும். தென் தஸ் த remnant nucellar tissue seed is called perisperm. Example black pepper and beetroot. மீதி ஒரு part of nucellar cells will be used as a growing embryo, developing embryo அது வளரத்துக்கு பயன்படுத்திக்கும். ரிமைனிங் இருக்கிறது வந்து சீடாக இருக்கும். அதில் வந்து என்னது அப்படின்னா கால்டு பெரிஸ்பம் அப்படின்னுவோம். பிளாக் பெப்பர் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் பெப்பர் அப்படின்றது என்னது மிளகு இருக்கு இல்லையா, அதோட வந்து சீட்டில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு பார்ட்ஸ் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இருக்கு பார். செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன், ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா இது எல்லாமே என்னவா மாறும், எல்லாமே வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆன உடனே யூஸ்வலி விதர் அண்ட் ஃபால் ஆஃப் ஆயிரும். ஓகேவா? இதில் வந்து எபிபெட்டலஸ் ஸ்டேமன் சொலனேசிய ஃபேமிலியில் மட்டும் இந்த பெட்டல்ஸ் வந்து என்னவாக இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓவரி இட் வில் பி சேஞ்ச்டு இன்டு ஃப்ரூட், ஓவியூல் சேஞ்ச்டு இன்டு ஃப்ரூட், எக் வந்து ஜைகோட்டாக மாறிடும். ஃபியூனிக்கல் அப்படின்றது ஸ்டாக் ஆஃப் த சீடாகவும், மைக்ரோபைல் வந்து மைக்ரோபைல் ஆஃப் த சீடாகவும் இருக்கும். தென் நியூசெல்லஸில் வந்து பெரிஸ்பம், அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட் எல்லாம் டப்பீட்டமாகவும் சினர்ஜி டீஜெனரேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த சார்ட் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? தென் எண்டோஸ்பம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்?